5000 வீட்டை போய் பார்த்தா தெரியும். ஒரு படுக்கறையில் தான் இருக்கிறார். நாங்கள் போனால் கட்டில் தான் இருக்கோம். அப்படியான ஒருவரை ஒரு தடவை பிள்ளையான் முதலமைச்சராக இருந்த போது போய் ஐயாவை சந்திச்சோம். போய் பார்த்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவங்க வீடு கடைசி ஐயா இருக்கிற ஐயா நீங்க இங்கே இருக்கிறீங்க, இதுலயே இருக்கிறீங்க. அவனுக்கே நம்ப முடியாது. அப்படியாக முழு பொய்களையும் சொல்ல பண்ணி பாடசாலை மாணவர்கள் அதை முழுமையாக நம்பி விவாதத்தில் அதை உபயோகிக்கிற அளவுக்கு போய் பரம்பி கொண்டிருக்கு. அதுக்கு அந்த நம்புறதுல இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களும் விதிவிலக்கு இல்லை என்ற ஒரு நிலைமை வந்துட்டு இன்றைக்கு. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்க வேணாம் என்று கையெழுத்து போட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்களாம். தலைவர் சம்பந்தன் கையெழுத்து போடல, தலைவர் சீனாதராஜா கையெழுத்து போடல, நான் போடல, நான் சின்ன பொடியன் போடல, பரவாயில்லை. ஆனா வெளிநாட்டு விவகாரங்களை கவனிக்கிறாள். இப்ப ஜெனிவாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தான். எனக்கு தெரியாது இப்படி ஒரு கடிதம் போடுறது. வேறு 2 மூத்த உறுப்பினர்கள் கையெழுத்து போடுறது. பட் எல்லாரும் கையெழுத்து போட்டு என்னத்தை தெரிஞ்சு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இலங்கை செய்ய வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கையுடைய அனுசரணையோட இலங்கை நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அதுல 10-12 பொறுப்புகள் கொடுக்கப்படும். 1-2 செய்ய தொடங்குகிறார்கள். 1 கூட முழுமையாக செய்யப்படவில்லை. நான் ஜெனிவாயிலிருந்தே சொல்லியிருந்தேன், 1 கூட முழுமையாக செய்யப்படவில்லை. ஆனால் அவை அனைத்தும் செய்யப்பட வேணும். அவை அனைத்தும் ஒவ்வொன்றும் செய்யப்பட வேணும். 18 மாத அவகாசம் கொடுக்கப்பட்டு அது செய்யாமல் விட்ட காரணத்தினால இனி செய்ய தேவையில்லை என்று எவனாவது சொல்லுவானா? என்ன முட்டாள் சொல்லுவான்? 18 மாசத்துல அவளுக்கு செய்ய அவகாசம் கொடுத்தது, அவள் செய்ய தவறிக்கணும், நான் உடைய இனி செய்ய தேவையில்லை. கால அவகாசம் கொடுக்க வேணாம் என்று சொல்றதுல கருத்து அது உண்டுதான். இனி செய்ய தேவை. அரசாங்கமே அப்படி சொல்ல இல்லை. அரசாங்கமே போய் ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தான், நான் செய்வேன் பொய் தான், ஆனால் செய்வேன் என்று சொல்றான். அரசாங்கமே நான் செய்வேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் கேட்க எங்கட பக்கத்துல இருந்து குரல்கள் போது இல்ல கால அவகாசம் கொடுக்க வேணாம், அதை முடிச்சிருக்கோம், எனக்கு தேவையில்லையா எங்களுக்கு சர்வதேச முறைகள் எப்படியாக நகரும் என்பதை பற்றி ஒரு அறிவும் இல்லையா அவர்களுக்கு? இந்த குறைஞ்ச காலத்திலேயாவது அந்த அறிவு வந்திருக்க வேண்டும் தானே. 2012ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு நாங்கள் எல்லாம் துறையிலாகப்பட்டோம். 2013ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த 2 தீர்மானத்திலும் என்ன சொல்லப்பட்டது? மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக உள்நாட்டு விசாரணை ஒன்று நடக்க வேண்டும். உள்நாட்டு விசாரணை மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருந்தது. அந்த 2 வருஷமும் முடிஞ்ச பிறகுதான் 14ஆம் ஆண்டு 2 தடவைகள் இலங்கைக்கு உள்நாட்டு விசாரணை நடத்த கோரியும் உள்நாட்டு விசாரணை நடத்தாதபடியான ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆணையிடப்பட்டது. அதுதான் சர்வதேச முறை. எந்த நாட்டுக்கு முதல்ல அந்த நாடே செய்வதற்கான அவகாசம் கொடுக்கிறதான் சர்வதேசம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க இல்லை. இவை உள்நாட்டு விசாரணை சொல்ல, உள்நாட்டு விசாரணை. 14ஆம் ஆண்டு சர்வதேச விசாரணை வந்த பிறகு இதுல சர்வதேச விசாரணை இல்லை என்று அறிக்கை விட்டது. இதுல சர்வதேச விசாரணை இல்லை என்று சொல்லி அறிக்கை விட்டது. ஒரு 6-7 மாசம் அப்படி நடந்தது. இந்த எல்லாம் அந்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலுக்கு முன்னால வெளியில மண்டபத்துக்கு வெளியால தீயிட்டு எரித்தவர்கள். அண்ணனுக்கு தெரியும், நாங்கள் எத்தனையோ நாடுகள பிரதிநிதிகளோட அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு பாடுபடுகிற போது பலர் வந்து எங்கிட்ட கேட்டார்கள், இது உங்களுக்கு எதிரான தீர்மானமா? ஐயோ இல்ல, இதுதான் எங்களுக்கு வேணும் என்று சொன்னால தமிழ் தரப்புகள் தானே இதெல்லாம் இருக்குது, வேணாம் சொல்றாரு. இப்ப இவர்கள் யாருக்கு நிகழ்ச்சி நலனில் செயற்படுகிறார்கள்? அந்த தீர்மானத்தை எரித்தவர்கள் தான் இன்றைக்கு கால அவகாசம் வேணாம் என்று சொல்லுகிறார்கள், கொடுக்க வேணாம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கால அவகாசம் கொடுக்க சொல்லி அவர்கிட்டையும் சொல்ல இல்லை, அதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். கால அவகாசம் கொடுக்கும்போது நாங்கள் பரிந்துரைக்கல. இலங்கை கேட்குது கால அவகாசம் தான், நான் இதை செய்வேன். நாங்கள் என்ன சொல்றோம்? அதை செய்ய பண்ணுவதற்கான இறுக்கமான ஒரு நிபந்தனைகளோட இறுக்கமான ஒரு மேற்பார்வை ஒன்று செய்யப்பட வேண்டும்.
அதுல பொதுந்திருக்கு காலவாசம் கொடுக்கத்தானே வேணும். ஒரு காலத்துல கால அட்டவணையின் பிரகாரம் சொல்றோம். ஒரு கால அட்டவணையின் பிரகாரம் இறுக்கமான மேற்பார்வையோடு செய்யப்பட வேணும். இந்த 18 மாதமும் நீங்களோட மேற்பார்வை போதாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகளுடைய மேற்பார்வை போதாது. ஆனபடினால இலங்கை இதெல்லாம் செய்யாமல் தவறி தப்பிக்கொண்டு போகுது. ஆனால் தப்ப விட வேண்டாம், தப்ப விட வேண்டாம். எப்படியாவது இறுக்கி வைத்து இன்னொரு கொஞ்சம் மாதத்தில் அதை செய்ய பண்ணுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல இல்ல காலவாசம் கொடுக்க வேணாம், இல்லைங்க தப்பி போறதுக்கு வழி செய்யுங்கோ சொல்றாங்க.